இன்று நீ அமைதியாக அழுத அந்த கண்ணீர், யாருக்கும் தெரியாமல் விழுந்த அந்த துளிகள், அது வீண் போகவில்லை. நீ பலமில்லாதவள் இல்லை, நீ சோர்ந்தவள் மட்டும். இது இப்போ முடியும் என்று கேட்ட அந்த இரவுகளில் உன் இதயம் உடைந்தது போல இருக்கலாம். ஆனால் கேள், அந்த இருள் நீண்ட காலம் இருக்காது. உன் கடைசி கண்ணீர் இன்று தொடங்கி உன் வேதனை மாற்றமாக மாறப்போகிறது. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை, விடியல் நெருக்கத்தில் இருக்கிறது. சில கஷ்டங்கள் சத்தமாக வராது, அது அமைதியாக நம்ம வாழ்க்கைக்குள் நுழையும். ஒரு நாள் சின்ன பிரச்சனை மாதிரி தொடங்கும், பிறகு அது மனதிற்குள் பெரிய சுமையாக மாறும். எல்லாரிடமும் சிரிப்பாய் நடக்கிறாய், ஆனால் உன் உள்ளம் மட்டும் களைப்பாக இருக்கிறது. சில இரவுகள் தூக்கம் வராது, கண்களை மூடினாலும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் தவறா செய்தேனா? ஏன் என் வாழ்க்கை இப்படி? ஏன் என்ற கேள்விகள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். யாராவது வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவாய், ஆனால் வார்த்தைகள் கிடையாது. குடும்பத்தில் அழுத்தம், பணத்தில் குறைவு, எதிர்காலம் தெரியாத பயம், இது எல்லாம் சோர்ந்து உன்னை பயம் இல்லாதவர்களாக உணர வைக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ உடைந்தவன் அல்ல, நீ சோதிக்கப்படுகிறவள். இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை, இது ஒரு பருவம் மட்டும். இப்போ இருள் அதிகமாக தோன்றலாம், ஆனால் விடியல் வராமல் போனதில்லை. நீ இன்னும் நின்று இருக்கிறாய் என்றால் அது உன் உள்ளே இருக்கும் பலத்தால் தான். இன்று உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் நாளை உன் சாட்சியாக மாறும். அதனால் இப்போ விட்டு விடாதே, இன்னும் கொஞ்சம் நிலைத்து நில். மகளே, நீ அமைதியாக அழுத அந்த இரவுகளை நான் பார்த்தேன். யாருக்கும் தெரியாமல் விழுந்த அந்த கண்ணீரை நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். நீ நான் போதுமா என்று கேட்டபோது கூட நான் உன்னிடம் இருந்து தூரமாகவில்லை. இப்போது எல்லாம் முடியாது போல தோன்றலாம். கதவுகள் திறக்காமல் இருக்கலாம், பதில்கள் தாமதமாக இருக்கலாம். ஆனால் கேள், என் அமைதி என் இல்லாமை அல்ல, நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வேதாக புத்தகத்தில் ஏசாயா நமக்கு நினைவூட்டும் என்னவென்றால், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உறுதி. நீ உடைந்து விட்டாய் என்று நினைக்கும் அந்த நேரத்தில் கூட நான் உன்னை பிடித்து நிறுத்துகிறேன். இந்த கஷ்டம் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை உயர்த்த தயார் செய்ய வருகிறது. உன் கண்ணீர் வீணாகாது, அது சாட்சியாக மாறும் நாள் வருகிறது. இப்போது நீ பார்க்கவில்லை, ஆனால் விரைவில் நீ புரிந்து கொள்வாய். இது உன் கடைசி கண்ணீர். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை, நான் உன்னை மறக்கவில்லை. உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை, நல்லதே வருகிறது. மகளே, நீ இப்போது சோர்ந்து போய் இருக்கலாம், பலமில்லாதவள் போல் உணரலாம். ஆனால் நான் உன்னை விட்டுவிடவில்லை. யாரும் புரியாத வேதனையை நான் புரிந்து கொள்கிறேன். நீ இரவில் அமைதியாக அழும்போது அது கண்ணீர் வீணாகவில்லை. நீ கதவுகள் மூடப்பட்டதாக நினைக்கிறாய், ஆனால் நான் திறக்கப் போகும் கதவை உன் நினைப்பை விட பெரியது. சங்கீத புஸ்தகத்தில் நம்பிக்கை போல இரவு நீளலாம், ஆனால் காலையில் சந்தோஷம் வரும். இப்போது நீ புரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பருவம் உன்னை உருவாக்குகிறது. தாமதம் உனக்கு எதிராக இல்லை, அது உனக்காகவே. நீ விட்டுவிட நினைத்த அந்த நேரத்தில் கூட நான் உன்னை பிடித்து நிறுத்தினேன். நீ தனியாக இல்லை,
உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நல்லதே வருகிறது. மகளே, நீ பல தடவை விழுந்தாய், நம்பிக்கை இழந்தாய், என்னால் முடியாது என்று நினைத்தாய். ஆனால் கேள், நான் இன்னும் உன்னுடன் இருக்கிறேன். மக்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். சிலர் உன்னை விட்டு சென்றார்கள். சில கதவுகள் சத்தமாக மூடப்பட்டன. ஆனால் நான் மூடியது உன்னை பாதுகாக்கத்தான். உனக்காக வைத்திருக்கும் திட்டம் அழிவுக்காக அல்ல, நன்மைக்காக. இந்த கஷ்டம் நிரந்தரம் அல்ல. இந்த இருள் முடிவில்லாதது அல்ல. நீ அழுத அந்த இடத்திலே நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தோல்வி அல்ல, இது தயாரிப்பு. நீ இப்போது பலவீனமாக உணரலாம். ஆனால் உன்னுக்குள் நான் விதைத்த சக்தி விரைவில் வெளிப்படும். மக்கள் ஆச்சரியப்படும், நீயே ஆச்சரியப்படுவாய். இது உன் திருப்பம் நேரம். இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். மகனே, மகளே, உன் இதயம் உடைந்திருக்கலாம், நம்பிக்கை சிதைந்திருக்கலாம். ஆனால் என் வாக்குத்தத்தம் மாறாது. நான் உன்னை தேர்ந்தெடுத்த நாளிலிருந்து உன்னை விட்டுவிட நினைக்கவே இல்லை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். மக்கள் வாக்குறுதி கொடுத்து மறக்கலாம். சூழ்நிலை மாறலாம், நண்பர்கள் விலகலாம். ஆனால் நான் மாறுவது இல்லை. நீ காத்திருந்த ஆசீர்வாதம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது ரத்து ஆகவில்லை. உன் வாழ்க்கை பற்றிய என் திட்டம் இன்னும். இந்த செய்தி உன் இருதயத்தை தொட்டிருந்தால் இதை இங்கேயே நிறுத்தாதே. உன்னை போல் இன்னொருவர் இப்போது அமைதியாக போராடி கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவை அவர்களுக்கும் அனுப்பு. ஒருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையாக இரு. கமெண்டில் நான் நம்புகிறேன் என்று எழுதுங்கள். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த மாதிரி ஜீசஸ் மெசேஜ் தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. உன் வாழ்க்கையில் நல்லது ஆரம்பமாகிறது.